வாங்க எப்படி கத்தாழை சாப்பிட்ணும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்க. எவ்வளவு கத்தாழை இருக்குது பாருங்க. இங்கே கேமரா விட்டுட்டு நான் கேமரா விட்டு வெளியே போயிட்டேனா, சாரிப்பா. நல்லா ஒரு பெரிய கத்தாழையாக ஃபஸ்ட்டு பிடிங்கிட்டு வரேன். இது ஃபுல்லாகவே இயற்கை. அதுலேருந்து சோத்து கத்தாழை தாங்கோ. யாருக்கெல்லாம் சோத்து கத்தாழை வேணும்னு சொல்லுங்க. வேறு வீட்டில் பூராமே வெறும் இது ஒட்டுறாங்க. நல்லா பெரிய கத்தாழை அப்படிங்கிறான். நல்லா ஒரு பெரிய கத்தாழை அப்படிங்கியாச்சா, மறுபடியும் கேமரா விட்டு வெளியே போய் தான் சுற்றி வர முடியும். பாருங்க கத்தாழை பிடிங்கிட்டோமா. எந்த மாதிரி கத்தாழை வரு வகுத்து புண்ணுக்கு, நம்ம மூஞ்சியில் வர புள்ளிய எல்லாத்துக்கும் நிறையா அதுக்கு இது பயன்படும்னு உங்களுக்கே தெரியும். கத்தாழை எவ்வளவுக்கு அதுவும் இயற்கையாக கிடைக்கிற ஜூஸ் போடலாம், ஃபேஸுக்கு அப்ளை பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். இது எப்படி அப்படியே சாப்பிட்றதுன்னு சொல்லித்தாரேன் நான். இது எதுக்கு இவ்வளவா நான் சாப்பிட போகிறேன். அது உங்களுக்கு சாப்பிட தெரியல, அதுதான், வேறு ஒன்றுமெல்லாம் இல்லை. இதை எப்படி உரிக்கணும்னு வச்சுக்கோங்கவே. இதில் மஞ்சள் ஒரு திரவம் வருது பாருங்க, இந்தா என் கையில் ஒட்டிருக்குது பாருங்க. இந்த மஞ்சள் கலரு இதுதான் வந்து கசப்பே. இந்த இதில் பாருங்கடா மஞ்சள் தெரியுதா, அந்த மஞ்சள் தான் இந்த இதில் கசக்கிறதே. ஆகையால் அந்த மஞ்சள் இல்லாமல் எடுத்துக்கணும். இப்படி எடுக்கும்போதே மஞ்சள் இல்லாமல் எடுத்துடணும், டக்குன்னு எடுத்துடணும். இல்லைன்னு வச்சுக்கவே அந்த எடுக்கும்போதே அந்த மஞ்சள் அதில் வந்து ஒட்டிக்கும், அப்புறம் சாப்பிடவே முடியாது. நான்லாம் சும்மா அதில் குளிக்கும்போது தலைக்கு பூசிக்குவேன். அப்புறம் சரி நம்ம தான் சாப்பாடு அதிக நேரம் சாப்பிட்றது இல்லையா, அதனால் இதவே சாப்பிட்ருவேன். இவ்வளவு எடுத்திருக்கேன் பாருங்கள், அந்த மஞ்சள் இல்லாமல். இப்போ இதை அப்படியே சாப்பிடணும். இந்த சைடில் அந்த மஞ்சள் இருக்குல்ல, அது இருந்தால் மட்டும்தான் கசக்கு, இல்லைன்னா ஒன்றுமே தெரியாது. உப்பு சப்பி எதுவுமே தெரியாது. இந்த நடுவில் இருக்கிறத மட்டும் சாப்பிட்டோம்னு வச்சுக்க, சூப்பராக இருக்கு. எந்த ஒரு இதுவுமே தெரியாது, என்னமோ மண்ணை சாப்பிட்ற மாதிரி இருக்கு. ஏன்னா வேர்த்துச்சுனாத்தான் இது கத்தாழை நாற்ற ஒரு வேர்க்கும்போது